ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்கியதரா ட்ரா வந்து 13. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்றைய ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 045. இப்போ நேற்றைய சமருதி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பி போர்டில் 0, சி போர்டில் 3 0, சி போர்டில் 4 8 இந்த நம்பர் சொல்லியிருப்பேன். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த நம்பர் வந்து 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது, 0 4. நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. ஓகேவா, கம்பேரிஷன் படி எடுக்கிற நம்பர் வருது, ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நான் எடுத்த நம்பர் வந்து இதுதான். ஏ போர்டில் 1, பி போர்டில் 3 0, சி போர்டில் 4 8. ஓகேவா, இதில் வந்து 0 4 2 நம்பர் நேற்று ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது ஏபி போர்டில். நான் வந்து பிசி போர்டில் இந்த நம்பர் சொல்லியிருப்பேன் 0 4. இப்போ இதில் ரெண்டாவது மெத்தடில் நேற்று ரிசல்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா 0ன்ற நம்பர் லாஸ்ட்டில் முடிஞ்சிருந்தா இப்போது அதுக்கு அடுத்த நம்பர் பி போர்டு நம்பரோட அங்கே இருக்கிற ரெண்டாவது டிஜிட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 7 நாள் 24னா இங்கே அதுக்கு அடுத்த நாள் வந்து 2 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இங்கே 0 இருக்கும்போதே 8 8 64னா அதுக்கு அடுத்த நாள் 6. இங்கே 0 இருக்கும்போதே 8 4 32னா அதுக்கு அடுத்த நாள் 3. இப்போது நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் 0 தான். அது பக்கத்தில் இருந்த ரெண்டாவது டிஜிட் நம்பரும் அதே மாதிரி நம்ம பி போர்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா 6 5 6 எடுத்திங்கன்னா 30. 3 இல்லைனா 0, இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். 0 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. அடுத்து நேற்று ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 8ன்ற நம்பர் நம்மளுக்கு பி போர்டில் இந்த ஜூலை மந்தில் பாஸ் ஆயிருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே 8 9 72னா அதுக்கு அடுத்த நாள் 7. இங்கே 8 பி போர்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 7. 8 7 56னா அதுக்கு அடுத்த நாள் 5. இப்போ நேற்று ரிசல்ட்டு ஓகேவா, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் பி போர்டு 8 தான். 8 6 எடுத்திங்கன்னா 48. 48னா 4 இல்லைன்னா 8. இந்த 2 நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருந்தேன். நேற்று ரிசல்ட்டில் 4 மட்டும் பி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டில் நம்ம கம்பேரிஷன் படி எடுத்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது, 0 4. நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஜூலை மந்த் பொறுத்த வரைக்கும் 5ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 7 தான் வரும். ஓகேவா, 5 இருந்தாலே அதுக்கு முன்னாள் நம்பரோ அடுத்த நம்பர்லையும் எப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா 7ன்ற நம்பர் பாஸ் ஆகிடுது. இதெல்லாம் ஒரு கம்பேரிஷன் நம்பர் தான். 657 5 7ன்னு இருக்கும். 561 அதுக்கு அடுத்த நாள் 007, இங்கேயும் 5 7ன்னு இருக்கும். இங்கே 572 இந்த இடத்துலையும் ஏபி போர்டில் 5 7. இப்போ இங்கே 045ன்னு இருக்குது. ஓகேவா, நேற்று ரிசல்ட்டு லாஸ்ட்டில் 5ன்ற நம்பர் இருக்கிறதுனால பெண்டிங்கான ரிசல்ட்டுக்கு 7 வரலாம். இந்த நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு சி போர்டில் எடுத்திருப்பேன். இது இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் 5ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 7 பாஸ் ஆகுது. ஓகேவா, 5 7 இந்த இடத்துலையும் 5 7, இங்கேயும் 5 7. இப்போ நேற்று ரிசல்ட்டில் லாஸ்ட்டு 5 இருக்கிறதுனால 7ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன் 7ன்ற நம்பர். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே வந்து இதுவுமே இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இந்த கம்பேரிஷனில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா 9 0 நம்பர் இருந்தால் 9 0 4 அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகிடும். இப்போ இங்கே 119 அதுக்கு அடுத்த நாள் 140 அதுக்கு அடுத்த நாள் 127, இங்கே 561 அதுக்கு அடுத்து 007 அதுக்கு அடுத்த நாள் 492, இங்கே 697 96 அதுக்கு அடுத்த நாள் 706 அதுக்கு அடுத்த நாள் 817 அதுக்கு அடுத்து 440. எல்லாம் நம்பர் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 9 0 4 1, இங்கேயுமே 1 0 9 4, இந்த இடத்துலையும் 9 0 1 4. ஓகேவா, இப்போ நேற்றைய நம்பர் 045 அதுக்கு முன்னாள் நம்பர் 960, 9 0 4 எல்லா நம்பருமே இருக்குது. பெண்டிங் இருக்கிற நம்பர் 1 மட்டும்தான். அதனால் 1 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ இந்த மெத்தட்லேயும் அதே கம்பேரிஷன் தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 5ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 7 வரலாம். இப்போ ரெண்டாவது மெத்தட்லேயும் இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 9 0 4 நம்பர் ரிப்பீட்டடாக இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகணும். இங்கே 9 0 4 1, இங்கேயும் 1 0 9 4, இந்த இடத்துலையும் 9 0 1 4. இப்போ இங்கே 9 0 4 எல்லா நம்பருமே இருக்குது. பெண்டிங் இருக்கிற நம்பர் 1 மட்டும்தான். அதனால் 1ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போது போன வாரம் பாஸ் ஆன பாக்கியதரா ரிசல்ட்டு 337 லாஸ்ட்டில் 7 நம்பர் முடிஞ்சிருக்கும். பாக்கியதரா ரிசல்ட்டு இது வரைக்குமே ஒரு 12 ட்ரா தான் நடந்திருக்கும். இந்த 12 ட்ராவில் கம்பேர் பண்ணதில் 7ன்ற நம்பர் பாக்கியதரா ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 9ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 755 அதுக்கு அடுத்த வாரம் 957, இங்கே 974, இங்கேயே 7 9 இருந்தாலும் அதுக்கு அடுத்த வாரமும் 9 பாஸ் ஆகிருக்கும். 974 அதுக்கு அடுத்த வாரம் 119, 7 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 9. இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன பாக்கியதரா நம்பர் 337, லாஸ்ட்டில் 7ன்ற நம்பர் தான் முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த வார ரிசல்ட்டு இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 9 வரலாம். இந்த நம்பர் மட்டும் பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மூணாவது மெத்தட் மட்டும் பார்த்தீங்கன்னா தான் பாக்கியதரா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த நம்பர் எடுத்திருப்பேன். பாக்கியதரா ரிசல்ட்டில்
லாஸ்ட்டில் 7ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் வர பாக்கியத்தரா ரிசல்ட்டில் 9ன்ற நம்பர் பாஸ் ஆகிடுது. 785 அதுக்கு அடுத்த வாரம் 986, 974 அதுக்கு அடுத்த வாரம் 119. இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன பாக்கியத்தரா நம்பர் 337. 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9 இருக்கும். 7 9 7 9. இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன பாக்கியத்தரா ரிசல்ட்டும் 7 தான் சி போர்டு. அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 9 வரலாம். இந்த நம்பர் மட்டும் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் மெத்தடுக்கு நான் எடுத்த கம்பேரிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 2 மெத்தட் சொல்லிட்டேன். அதே மாதிரி பாக்கியத்தரா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் 5ன்ற நம்பர் இந்த மந்தில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வர ரிசல்ட்டில் 7 வரலான்ட்டு 7 சி போர்டில் எடுத்திருப்பேன். 2வது மெத்தட்லேயும் இந்த ஜூலை மந்த் சார்ட் தான் 904 இருந்தால் அதுக்கு அடுத்து 1 பாஸ் ஆகலான்னு 1 ஏ போர்டில் எடுத்திருப்பேன். 3வது மெத்தட் வந்து 7ன்ற நம்பர் நம்மளுக்கு பாக்கியத்தரா ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் முடிஞ்சிருந்தா அதுக்கு அடுத்த வாரம் வர பாக்கியத்தரா ரிசல்ட்டுக்கு 9ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதனால் 9 மட்டும் பி போர்டில் எடுத்திருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1, பி கேல்குலேஷன் 9, சி போர்டில் 7. பாக்ஸ் ஒரே நம்பர் தான் 197. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 19, பிசி 97, ஏசி வந்து 17. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த ஜூலை மந்த் சார்ட் அதே மாதிரி பாக்கியத்தரா சார்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நேற்று ரிசல்ட்டு கூட எடுத்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது 04. நான் பிசி போர்டில் எடுத்திருப்பேன். ஆனால் அந்த நம்பர் வந்து ஏபி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ எடுத்திருக்க நம்பர்லையுமே நீங்கள் நம்பர் எந்த போர்டில் ஓகேவா உங்களுக்கு கரெக்டாக படுதோ அந்த போர்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேல்குலேஷன் படி ஏ போர்டில் 1, பி போர்டில் 9, சி போர்டில் 7. பாக்ஸ் 197, ஏபி பிசி ஏசியில் ஏபி 19, பிசி 97, ஏசி வந்து 17. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.